ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் சித்திரக்கனி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா கேவர் தான் செய்ய போறோம். கேவர்ங்கிறது பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்வீட்டு. அது நம்ம இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஐஸ் கட்டி எடுத்துக்கலாம். ஐஸ் கட்டி பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசா இருக்குது. இதை உடச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் நெய் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஒரு 50 கிராம் நெய் வரும் இல்லையா? 50 கிராம் நெய் ஆனோன்னா ஐஸ் கட்டி ஒரு இவ்வளோ பெரிய ஐஸ் கட்டி எடுத்து நல்லா இதைய கையில் இப்படி பண்ணணும். இன்னும் போடுங்க ஐஸ் கட்டி. இன்னும் ஐஸ் கட்டி போடுறதா? ஒரு ஐஸ் கட்டியே ஓடும். ஐஸ் கட்டி நல்லா கிரீமாட் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நெய் வெண்ணெயாகி மாறிடுச்சு. திரும்ப வெண்ணெயாகவே ஆயிடுச்சு நெய். இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு நெய் வெண்ணெயாக மாறிடுச்சு. இப்போ நம்ம இந்த இதுக்குள்ளேயே இந்த மைதா 1 கப்பு போட்டுக்கலாம். இப்போ மைதாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த அளவுக்கு இதுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம். இதுக்கு நம்ம ஐஸ் வாட்டர் தான் எடுத்துருக்குறோம். நார்மல் வாட்டர் ஊற்றக்கூடாது. மாவு ஜில்லுன்னு இருக்கும். மாவு நல்லா ஜில்லுன்னு இருக்கணும். அப்போ ஊற்றுறப்ப நம்ம அப்போதான் நல்லா சொர சொரன்னு நல்லா மொறுமொறுன்னு வரும். அதுக்காக நம்ம ஐஸ் வாட்டர் தான் ஊற்றணும். இன்னும் கூட தண்ணி ஊற்றிக்கலாமா? போதும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ தண்ணியாட்ட கரைச்சாச்சு. இப்போ நம்ம ஊத்துறக்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் தான் செய்ய போகிறோம். இதை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். போதுமே இன்னும் ஊத்துறதா? இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். போதுமா? சக்கரைப்பாகு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வச்சது இருக்குது. உங்களுக்கு சக்கரைப்பாகு இல்லைன்னா சக்கரைப்பாகு வச்சுக்கணும். இந்த கொஞ்சம் கையில் இப்படி தொட்டோம்னா பிசு பிசுன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு சக்கரைப்பாகு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம செஞ்சது இருக்குதுங்கிறனால நம்ம செய்யலை. அதுக்குள்ள வச்சிட்டோம்னா ஜில்லுன்னு ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கலாம்.
என்னது இப்படி கேவர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நீ ரபடி இதுக்கு மேலே வந்து போடுறதுக்கு ரபடி ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. அரை லிட்டரு க்ரீம் மில்க், ஃபுல் க்ரீம் மில்க் ஊற்றிக்கிறோம். பால் வந்து அரை லிட்டர் பால் 1/4 லிட்டரா வரைக்கும் நல்லா காய வச்சுக்கலாம். இந்த ஆடையெல்லாம் அப்படியே ஒதுக்கி இப்போ பால் நல்லா சுண்டிருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் சர்க்கரை போட்டுக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். இவ்வளோ ஓடணும். நல்லா அப்படியே கொல கொலன்னு வரப்போகுது. அப்படியே நல்லா கெட்டியா ஆயிட்டு இருக்குது. நல்லா அடி பிடிக்குது. நம்மளுக்கு நல்ல திக்னஸ் கிடைச்சிச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஓரத்தில் இருக்கிறது பூரா நல்லா எடுத்து விட்டு சூடோடே விடணும். செஞ்சு வச்ச இப்போ ரபடியை நம்ம இதில் மேலே போட்டுக்கலாம். போதுமா? இப்ப மேலால நம்ம பாதாம் தூவிக்கலாம். அருமையான சித்திரக்கனி ஸ்பெஷலா கேதர் ரெடி ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம். ரொம்ப பொறுமையா செய்யணும். நம்ம எண்ணெயில செய்யறது, அதனால கொஞ்சம் நிதானமாக தான் இது செய்யணும். நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. அதுக்கும் சித்திரக்கனி வாழ்த்துக்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.